எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Thursdays தமிழ் டியூட்டோரியல் டே. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த லுக் தான் வந்து கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு நல்ல போல்ட் பிரைட் இன்டென்ஸ் ப்ளூ ஸ்மோக்கி ஐஸ் வித் ஒரு போல்ட் லிப்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி காம்பினேஷன் போக மாட்டேன், எல்லாமே போல்டா. ஆனால் இன்னைக்கு உங்களுக்காக நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரிசல்ட் வந்து பிடிச்சிருக்கு. நான் எப்படி கிரியேட் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கணும்னா, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுன்றதும் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரே ஒரு செகண்ட் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வேற எதுவும் பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி என்னோட நிவ்யா மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நான் என்னோட ஸ்கின் கேருக்கு பண்ணுறேன், ஏதாவது புதுசாக எதாவது பண்ணுறேன்னான்ட்டு. கண்டிப்பாக நான் எதுவுமே பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், கண்டிப்பாக லிப் பாம், அவ்வளவுதான். அதை தவிர்த்து என் பிக்மெண்டேஷன் போகிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது தனியாக ஸ்கின் கேர் வந்து நான் எதுவுமே ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கல. அப்புறம் இன்னொன்று என்னென்னு தெரியல, என்னோட அண்டர் ஐ ஏரியா வந்து கொஞ்ச நாளாக ரொம்ப ட்ரை ஆகுது. ஸோ நான் அதனால் வந்து இந்த மாய்ஸ்சரைசரே இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கட்டும்ன்றதுனால கொஞ்சமாக எடுத்து என்னோட அண்டர் ஐ ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டர் ஐ க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது என்கிட்ட அது இல்லை, ஏன்னா அது என்னோட ஸ்கின் கேர் டிபார்ட்மெண்ட்டில் தனியாக இருக்குது. ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் நேரம் என் ஸ்கின்ல அப்படியே நான் விட்டுற போகிறேன், அட்லீஸ்ட் ஒரு 2 minutes. ஸோ 2 minutesக்கு அப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக போகிறேன். ஸோ இப்போ மாய்ஸ்சரைசர் என் ஸ்கின்ல வந்து கொஞ்சம் நேரம் சோக் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ரொம்ப நேரம் விட்டுமே ஆயிலியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன்லாம் போட்டால் ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி பிளாட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒத்தி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, எக்ஸஸ் மாய்ஸ்சரைசர் ஏதாவது உங்களோட ஸ்கின்ல இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்துட்டு டிஷ்யூவில் வந்துடும். உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான அளவு மாய்ஸ்சரைசர் மட்டும் ஏற்கனவே உள்ளே போயிருக்கும். ஸோ இப்போ நான் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரைமருக்கு என்னோட வெட் அண்ட் வைல்ட் மேட் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு நார்மல் க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் தான். ஸோ என்ன மாதிரி ஸ்கின் டைப் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ போர்ஸ் கூட இது வந்து ஓரளவுக்கு ஃபில் பண்ணுது. போர் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த வெட் அண்ட் வைல்ட் ப்ரைமர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரைமர் போட்டுட்டும் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 minutes வந்துட்டு அப்படியே உங்கள் ஸ்கின்ல வந்து செட்டில் ஆக விட்டணும். பட் சில நேரம் உங்களால் தவிர்க்க முடியாத காரணத்தினாலலாம் வந்துட்டு சீக்கிரமாக பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் வந்து இப்படி 1 minute விடணும், 2 minutes விடணும், அப்படிலாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு பண்ணவே வேணாம். நார்மலாக நீங்கள் பண்ணுறத அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ப்ரைமர் அண்ட் என்னோட மோஸ்ட் ஆஃப் த ஃபேஸை வந்துட்டு நான் ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் பனானா பவுடர் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் ஒரு ஸ்பஞ்சில் இப்படி எடுத்துக்கிட்டு அப்படியே என்னோட ஸ்கின்ல வந்து இப்படி அழுத்தி செட் பண்ணிக்கிறேன். இது நிறைய போச்சுன்னா கேக்கி ஆகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப மைல்ட் லேயரே வச்சுக்கோங்க. இப்போவே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி ஒரு ஃபீல், அதனால் நான் கையில் தொட்டு பார்த்து வந்து பார்த்துக்கிறேன் நிறைய இருக்கா இல்லை கம்மியாக தான் இருக்கா அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் பவுடர் வந்து உங்கள் ஸ்கின்ல வேணும் அப்படின்றது. அண்ட் இது வந்து ஆப்ஷனல் தான். இது ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க மட்டும் இது ட்ரை பண்ணால் போதும். இது பர்ஃபெக்டாக இருக்கணும்லாம் இல்லை. எங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஓவரா ஆயிலி ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அங்கெல்லாம் லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டா போதும், அவ்வளவுதான். இப்போது நான் ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வச்சு என்னோட பிக்மெண்டேஷன்ஸ்லாம் வந்து கவர் பண்ண போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப சாரி, நான் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வந்து போட மாட்டேன். அது ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு டைம் இல்லை. நான் எக்ஸ்கியூஸ் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது, ஆனால் உண்மையாக அதான். ஏன்னா சிலருக்கு தெரியும், நான் 10 to 7 ஜாப் போயிட்டுருக்கேன். ப்ளஸ் வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு மோஸ்ட்டாக ப்ரைடல்ஸ் எடுத்துடுறேன். ஃபுல் டே அதிலே போயிடுது. அதை தவிர்த்து நான் எப்போது இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னா, ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி காலையில் உட்காந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, அப்புறம் நைட் அதை எடிட் பண்ணி போடுறது, இப்படி தான் வந்து ரொட்டீன் போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் 2 வீக்கெண்டில் வந்துட்டு நிறைய கொஞ்சம் ப்ரைடல்ஸ் வந்து பேக் டு பேக் வந்துருச்சு. ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் வந்து வீடியோஸ் வந்துட்டு போட முடியல, ஃபில்ம் பண்ண முடியல. வீக்கெண்ட்ஸில் ஃபில்ம் பண்ணுவேன், வீக்கெண்ட்ஸில் பண்ண முடியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் இப்படி வீடியோஸ் வந்து வாரத்துக்கு 2 மட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் எனக்காக பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்ல வேளை நான் வந்து Thursday தமிழ் வீடியோ போடுறேன்னு வந்து உங்களுக்கு கமிட் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்துட்டு என்னை நானே வந்து புஷ் பண்ணுறேன், கண்டிப்பாக போட்டே ஆகணும், பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா கண்டிப்பாக சோம்பேறித்தனமாக வந்துட்டு பண்ணிக்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு வருது. இப்போல்லாம் கொஞ்சம் ரொம்ப சோம்பேறித்தனமும் வந்துக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது வந்து ஓவர் கம் பண்ணணும்னு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாராச்சும் நீங்களும் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து என்னோட ஜேர்னியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோம்பேறியாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம். கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் என்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என் ஃபவுண்டேஷன் போட்டுகிட்டே பேசுகிறேன். நான் வந்து என்னோட வெச்சி ஸ்டிக் கன்சீலரில் வந்துட்டு நம்பர் 6 and 7 தான் வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் 7 வந்து டார்க்கஸ்ட் ஷேட். நீங்கள் இதிலே பார்க்கலாம் என் கண்ணத்துலேயே எவ்வளோ டார்க்காக இருக்குது என்னோட கண்ணம் ஏரியாவிலேருந்து. ஸோ யூஸ்வலாக நான் ஹைலைட் பண்ணுற ஏரியாஸில் வந்துட்டு நம்பர் 6 வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ
நம்ம 7 வந்து அவுட்டர் ஏரியாஸ்லாம் வந்துட்டு போட்டுட்டு நம்ம 6 வந்து இப்படி இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக ஒரு ரொம்ப நல்ல ப்ராடக்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இந்த பிராண்டில் இருந்து. ஸோ இது நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு நல்ல மேட்ச் உள்ள ஒரு ப்ராடக்ட் வந்து உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா 7 வந்து பார்த்தீங்கன்னா 8 ஒரு ஷேட் இருக்குது, அதுதான் வந்து லாஸ்ட் டார்க்கஸ்ட் ஷேட். அதை விட இது வந்து என் ஸ்கின் டைப்கே வந்துட்டு இது கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. ஸோ என்னை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கவங்க கூட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் பேசிக்கலாக. ஸோ இப்போ நான் இதை அப்படியே என் கையிலே வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என் கை எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் ஒரு ப்ரஷ் எடுத்து இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து நான் என்னுடைய NYBேலேருந்து ப்ரோக்ளின் ப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஒரு மாதிரி இன்டென்ஸ் பிளாக் கிடையாது, ஆனால் பிளாக் தான். ஸோ நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எனக்கு பிளாக் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் ஐப்ரோஸ்க்கு. வெறும் ப்ரௌன் மட்டும் போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை விட கொஞ்சம் ஸ்கின் ஷேட் வந்து லைட்டர் ஸ்கின் ஷேட்னா டிரெக்டாக பிளாக் அப்ளை பண்ணாமல் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ப்ரிஃபரபிள். ரொம்ப வந்து நேச்சுரலாக தெரியும், ஆர்டிஃபிஷியலாக தெரியாமல். ஐப்ரோஸ் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு திக்காக போல்டாக ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஐ ஷேடோஸ் போகிறோம். இது NYBேலேருந்து ஒரு கோல் ஐ பென்சில். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து நான் ப்ளூ கலர் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நல்ல ஒரு ராயல் ரிச் ப்ளூ. எனக்கு இந்த ப்ளூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக என் ப்ளவுஸ் ப்ளூ அது. ஸோ அதை வந்து நான் என்னோடய பேஸ் மாதிரி என்னோடய ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலி ஐலிட்ஸ்னால் நீங்கள் தாராளமாக உங்கள் ஐலிட்ஸை வந்து நல்லா செட் பண்ணிக்கிட்டு ஒரு கன்சீலர் அப்ளை பண்ணி ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணி ஐ பேஸ் போட்டு அந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு எதுவுமே நான் காட்டலை அந்த மாதிரி. ஸோ நான் கொஞ்சம் ட்ரான்சிஷன் கலர், அவுட்டர் வி கலர்லாம் வந்து ஏதாவது பண்ண போகிறேன் என்னோட ஐலிட்ஸில். அதுக்கு நான் என்னோட வெட் அண்ட் வைல்ட் ஐ ஷேடோ பேலட் வந்து நான் இதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் என்னோட இந்த பிங்க் இருக்குல்ல இங்கே, அந்த கலர் வந்து என்னோட ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்து போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த ஹார்ஷ் லைன்ஸ்லாம் வந்து எனக்கு வேண்டாம், அதனால தான். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு மாதிரி லைட் டஸ்டி மோவிஷ் ரோஸ் இருக்குல்ல, இதை வந்து இப்படி க்ரீஸில் ஃபஸ்ட்டு பேஸ் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் சப்போஸ் என் க்ரீஸ் வந்து வெட்டாக இருந்தாலும் நேராக அந்த டார்க் கலர் போட்டவுடனே அது போய் அப்படியே ஒட்டிக்காது. ஸோ அதுக்காக தான் ஒரு லைட் கலர் வச்சு ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறது. ஸோ இப்போது நான் என்னுடைய இந்த ப்ளம் பிங்க் இருக்குல்ல, இதை வந்து என்னோட க்ரீஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். க்ரீஸ் ட்ரான்சிஷன் அப்படியே குழப்புது வாய். கொஞ்சமாக என்னுடைய அந்த ப்ரஷ் கார்னர் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். ப்ரஷில் கார்னர் மட்டும் அந்த ப்ளூவில் வந்து படுது. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ப்ரஷ்ஷை வந்து ப்ளேஸ் பண்ணி ப்ளூவையும் பிளெண்ட் பண்ணிக்கிட்டே அந்த பிங்க்கையும் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நார்மல் ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நீங்கள் பண்ணலாம். இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக அமேசான்லேருந்து வாங்கினேன். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னா பேக் 210 வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் இது கொஞ்சம் க்ளீனாக இல்லாதனால தான் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். லோவர் லேஷ் லைனுக்கும் நான் அதே பிங்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளாட் டென்ஸ் ப்ரஷ் எடுத்து அதில் வந்து நான் என்னோடய லோவர் லேஷ் லைனை வந்து இப்படி கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளவுதான். இப்போது இந்த ப்ரௌன் இருக்குல்ல இது பக்கத்துலேயே, இதை வந்து நான் என்னோடய லோவர் லேஷ் லைனில் வந்து இப்படி ஸ்மோக் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக தான், ஆனால் நல்லா இன்டென்ஸாகவே இது விழுது. ஸோ நான் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இதை லைட்டாக இந்த அவுட்டர் வீலையும் பேக் பண்ணிக்கிறேன் அந்த ப்ரௌனை. என்னுடைய லிட்ஸில் வந்து நான் இந்த க்ரீம் ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த லேஷ் லைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேப் இருக்க மாதிரி இருக்கேன். அதனால நான் என்னுடைய ஸ்டே குக்கி லிக்விட் ஐலைனர் எடுத்து, இது வந்து ப்ளூ, இந்த கலர் இதில் வந்து ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருக்குன்னு நான் யூஸ் பண்ணுறேன். நான் வேறு எதுவும் பிளாக் லைனர்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. நான் ஒரு டென்ஸாக ப்ரஷ் எடுத்து, இதில் ஏற்கனவே கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குது ஆனால் எனக்கு பரவாயில்ல, அந்த ப்ரஷ் எடுத்து இந்த எண்டெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மட்டும் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். எண்டு மட்டும் லைக் எங்கே நான் அந்த ப்ளூ வந்து க்ரையான் ஃபினிஷ் ஆகிருக்கோ அங்கே மட்டும். இப்போ நம்ம ஐஸ் இன்டென்ஸ் பண்ணுற வேலைக்கு போயிடலாம். அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் வந்து காஜல். ஸோ என்னோடய ஃபேஸஸ் காஜல் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இது பின்னாடியே இருக்க இந்த ஸ்மட்ஜர் ப்ரஷ் வச்சு லைட்டாக இந்த பிளாக்கை வந்து ஸ்மட்ச் பண்ணிக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக என்னோட அதே ப்ளூ கோல் பென்சில் இருந்ததில் அதை வந்து என்னோடய பிளாக்கில் இப்படி சென்டரில் மட்டும் நல்லா இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி எனக்கு ஒரு குட்டி ப்ளூவோட அந்த ஹிண்ட் ஆஃப் கலர் மட்டும் தெரியணும், அதுக்காக இது. இப்போ நான் வந்து ஃபேஸ் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். வெட் அண்ட் வைல்ட் கான்டோர் பேலட். இதில் வந்து இந்த பனானா பவுடர் ஃபர்ஸ்ட் எடுத்து என்னோட அண்டர் ஐஸ் செட் பண்ணிவிட்டு மீதி ஹைலைட் ஏரியாஸையும் வந்து நான் செட் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ நான் அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து இது வந்து ஆக்சுவலாக கான்டோர் ஷேட், ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கின் மேட்ச் இந்த பவுடர். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி லைட்டாக அந்த எல்லோ மேலேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து அதனுடைய இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். ப்ரான்சருக்கு நான் என்னுடைய சுகர் ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதனுடைய ஷேட் வந்து ஊடி ஒண்டர். இதை வந்து நான் யூஸ்வலாக நான் ப்ரான்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அதுக்கு வந்து பண்ணிக்க போகிறேன். இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு வார்ம்த் வந்து கொடுக்காது, ஏன்னா ஆல்மோஸ்ட் இது என்னோட ஸ்கின் டோன் தான். பட் எனக்கு ஒரு நல்ல டைமென்ஷன் மட்டும் கொடுக்கும். இப்போ நம்ம ப்ளஷ்க்கு போகிறோம். ப்ளஷ்க்கு வந்து நான் மறுபடியும் என்னோட ஒரு சுகர் ப்ளஷ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது பிங்க் பென்னக்கல். இன்னும் கொஞ்சம் நான் வந்து என்னோட ஐப்ரோஸ் வந்து நான் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஹைலைட்டர் போயிடலாம். ஹைலைட்டருக்கு வந்து நான் வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து ப்ரெஷியஸ் பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். லைட்டாக என்னோட பிங்கி ஃபிங்கரில் ப்ராடக்ட் கொஞ்சமாக எடுத்து என்னோட ப்ரோ போனில் இப்படி லைட்டாக தொட்டுக்கிறேன். ஒரு போல்டு ஐ லுக்கு வந்துட்டு நியூட் லிப்ஸ் வந்து தாராளமாக போகலாம். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட் பிங்க் தான் வந்து போகிறேன். இது வந்து பர்பிள் லிக்விட் லிப்ஸ்டிக்கில் இருந்து மை ஃபர்ஸ்ட் கேம்பிங். இதுதான் இதனுடைய ஷேட் நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சாரீக்கு வந்து ஒரு சூப்பர் மேட்ச். நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட லோவர் லேஷஸில் வந்து கொஞ்சமாக மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். கண்டிப்பாக வாண்டில் இருக்க எக்ஸஸ் எல்லாத்தையுமே இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் போய் கிளம்பியாக ஆயிடும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் லோவர் லேஷஸில் வந்துட்டு மஸ்காரா வந்து நல்லா டென்ஸாக ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம மேலே வந்து எப்படியும் ஐலாஷ் வைக்க போகிறோம், எனக்கு கீழேயும் நல்லா ஐலாஷ் வந்து இன்டென்சிஃபைடாக தெரியணுன்றதுக்காக. ஸோ அவ்வளோதான், நான் போய் ஃபால்ஸீஸ் ஓட்டிட்டு வந்துட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கிளாம் ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும். இன்றைக்கி நான் போட்டிருக்க இந்த நெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அவங்களோட ஹேண்டில் நேம் இங்கே இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வேணுன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ ரெக்வஸ்ட் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.